இன்றைக்கி இந்த மந்த்துக்கு உண்டான கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுமே வேலை நான் கேட்ட பொருள் தான் கொடுத்துருக்காங்களா, என்ன குவான்டிட்டி, ஏன்னா எப்படி குவான்டிட்டி நான் எழுதிடுவேன், பட் அவங்க கூட குறைய போட்டிருப்பாங்க சம்டைம்ஸ். அதனால் ரிட்டர்ன் பண்ணிடலாம் இல்லையா, அதையும் செக் பண்ணுவேன். ரெண்டாவது எந்த பொருள் ஏறி இருக்குது இறங்கியிருக்குன்றதையும் செக் பண்ணுவேன். கையோடவே ரீஃபில்லிங் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வறுத்து நல்ல காய வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபேன் காற்றுல இல்லை, ஏன்னா எங்கள் சைடு கொஞ்சம் வெயில் கம்மி, கொஞ்சம் சில்லுன்னு காற்று வேறு வந்துட்டு இருந்துச்சு. அது பாட்டு காயட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். கூடவே இட்லி தோசைக்கு கம்பும் வாங்கியிருந்தேன். ஏன்னா எப்பயுமே ஒரே வெரைட்டியில் கொடுத்து எனக்கே போர் அடிச்சிருச்சு. அதனால அதுக்குள்ளே ஆறுக்குள்ளே கண்டெய்னர்ஸும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா காஞ்சிரும்ல. இன்றைக்கி ஒரு யோசனை, காலையிலே எதுக்கு என் டைரி எடுத்தேன்னு எனக்கே தெரில. அதில் நான் கேட்டிருந்த மாதிரியான ஒரு 25% லைஃப்பை இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு யோசிக்கும்போது, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை கடந்து வர வேண்டியதாயிருச்சு அப்படின்னு ஒரு யோசனை. ஸோ இதெல்லாம் கடந்து வர்றதா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்னை நானே தேத்திக்கிட்டேன்.